அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் எப்படி ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்குன்ற இனிஷியேட்டிவ்ல பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில 8th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்ல இருக்கக்கூடிய செகண்ட் லெசன், அதாவது நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், இந்த லெசன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. தீக்குச்சியின் தலைப்பகுதியில் பொட்டாசியம் குளோரேட்டும் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடும் உள்ளன. தீப்பெட்டியின் பக்கவாட்டில் சிவப்பு பாஸ்பரஸ் உள்ளது. என்னன்னா, தீப்பெட்டியில தீக்குச்சி உரசி தீப்பிடிக்குது இல்லைங்களா, அதை இயல்பான நிலையில் சேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த தீக்குச்சியோட தலைப்பகுதியில என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பொட்டாசியம் குளோரேட்டும் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடும் இருக்கு. அந்த நம்ம உரைக்கிறோம் இல்லைங்களா தீப்பெட்டியோட பக்கவாட்டு, அந்த பக்கவாட்டுல சிவப்பு நிற பாஸ்பரஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான், இந்த ரெண்டும் ஒன்னோட ஒன்று உரசிக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல நெருப்பு அப்படிங்கிற ஒண்ணு உருவாகுது. ஸோ என்னென்ன கண்டென்ட் எதுல இருக்குது அப்படின்றது மட்டும் இதுல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த பாக்ஸ்குள்ள போயிடலாம். அடுத்தது பாருங்க. வேதிவினைகளின் போது வெப்பம் வெளியிடப்பட்டால் அவ்வினைகள் வெப்ப உமிழ்வினைகள் எனவும், வெப்பம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவ்வினைகள் வெப்ப கொள்வினைகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஒரு வேதிவினை நடக்குது அப்படின்னா, அது நடந்து முடியும் பொழுது அந்த வினை மூலமா வெப்பம் வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னா அதை வெப்ப உமிழ்வினைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெப்பத்தை உமிழ்து, ஓகேங்களா. இதுவே வெப்பம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவ்வினைகள் வெப்பம் கொள்வினைகள், எடுத்துக்கொள்கிறது, தனக்குள் கொள்கிறது. சோ அதனால வெப்பம் எடுத்துக்குச்சுன்னா வெப்பம் கொள்வினைகள்னு சொல்லுவோம். வெப்பத்தை வெளியிட்டா வெப்பம் உமிழ்வினைகள், வெப்பத்தை எடுத்துக்குச்சுன்னா வெப்பம் கொள்வினைகள். அடுத்தது பாருங்க. சுண்ணாம்பு கல்லானது சுட்ட சுண்ணாம்பு, நீற்று சுண்ணாம்பு, சிமெண்ட் ஆகியவற்றிற்கான மூலப்பொருள் ஆகும். ஸோ சுண்ணாம்பு கல் எதுலலாம் இருக்குதுன்னா, சுட்ட சுண்ணாம்புலையும் சுண்ணாம்பு தான் இருக்கு, நீற்று சுண்ணாம்புலையும் சுண்ணாம்பு கல் தான் இருக்கு, சிமெண்ட்லையும் சுண்ணாம்பு கல் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் மூலப்பொருளே சுண்ணாம்பு கல் தான். அந்த சுண்ணாம்பு அடித்தளமா கொண்டுதான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உருவாகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க. மின்னார் பகுத்தல் என பொருள்படும் எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல் மைக்கேல் ஃபாரடே என்ற விஞ்ஞானியால் 19ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எலக்ட்ரான் மற்றும் லைசிஸ் என்ற இரு சொற்களில் இருந்து உருவானது. எலக்ட்ரான் என்பது மின்சாரத்தை குறிக்கிறது, லைசிஸ் என்பது பகுத்தல் என பொருள்படும். சோ இந்த இடத்துல மின்னார் பகுத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. யார் எடுத்தாங்க? 19ஆம் நூற்றாண்டுல மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிறவங்க தான் இந்த வார்த்தையை கொண்டு வந்திருப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரான் அப்படின்னா மின்சாரத்தை குறிக்கிறது, இதுவே லைசிஸ் அப்படின்னா பகுத்தல்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா மின்னார் பகுத்தல், இப்படிதான் அந்த நேம் வந்திருக்கு. அடுத்தது பாருங்க. சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து மூலக்கூறு ஆக்சிஜனையும் அணு ஆக்சிஜனையும் உருவாக்குகின்றன. இந்த அணு ஆக்சிஜன் மீண்டும் மூலக்கூறு ஆக்சிஜனுடன் இணைந்து ஓசோனை உருவாக்குகிறது. ஸோ O2னா ஆக்சிஜன் சொல்லுவோம், O3னா ஓசோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோங்களா. இந்த சூரியன் கிட்ட இருந்து வர்ற புற ஊதா கதிர்கள் என்ன பண்ணுதுன்னா, இந்த O3 ஓசோன் இருக்கு இல்லைங்களா, அதை O2+Oன்னு சொல்லிட்டு பிரிக்குது. ஸோ ஒரு ஆக்சிஜன் அணுவாவும் ஒரு மூலக்கூறு ஆக்சிஜனாவும் பிரிக்குது. அதுக்கப்புறம் இந்த தனியா இருக்கிற ஆக்சிஜன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களால தனியா இருக்க முடியல, திருப்பியும் போய் இந்த O2வோடவே மெர்ஜ் ஆகி O3யா கன்வெர்ட் ஆயிடுறாங்க. அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. O3 சூரியன் கிட்ட இருந்து வர்ற புற ஊதா கதிர்கள்னால O2வாவும் ஓவாவும் தனியா பிரியுது, திருப்பியும் எகெயின் அந்த O O2 கூடவே போய் மெர்ஜ் ஆகி O3யா மாறிடுறாங்க. அடுத்தது பாருங்க. மேலும் அறிவோம். ஒளிவேதியியல் என்பது வேதியியலின் ஒரு பிரிவாகும். இது ஒளியினால் நிகழும் வேதிவினைகளை பற்றி குறிக்கிறது. ஸோ ஒளி வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் இருக்கு. அது எதோடதுன்னா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியுடைய ஒரு பிரான்ச் தான் ஒளி வேதியியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒளியினால நிகழக்கூடிய வேதிவினைகள் பத்தி மட்டும்தான் அதுல கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை பத்தி தனியா படிக்கிறதுக்கு பேர் தான் ஒளி வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க. என்சைம்கள் மற்றும் ஈஸ்ட்கள் உயிரி வினைவேக மாற்றிகள் என அழைக்கப்படுகின்றன. வினைவேக மாற்றினா, ஒரு வினை ஒரு வேகத்துல நடந்துட்டு இருக்குதுன்னா அதை மாற்றி அமைக்குது இல்லைங்களா, அதைத்தான் வினைவேக மாற்றின்னு சொல்லுவோம். ஸோ அதுல உயிருள்ள ஒரு சில வினைவேக மாற்றிகளும் இதுல பங்கெடுத்துக்கும். அப்படி பங்கெடுத்துக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, என்சைம்கள் மற்றும் ஈஸ்ட்கள், இவங்க ரெண்டு பேரையும் உயிரி வினைவேக மாற்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க. வேதிப்பொருட்களால் ஏற்படும் விளைவுகள். ஸோ ஃபர்ஸ்ட் மூணு மாசுபாடு கொடுத்துருக்காங்க. காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு. மாசுபடுதலை ஏற்படுத்தும் வேதிப்பொருட்கள்.
கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் காற்று மாசுபாட்டுக்கு வந்து எந்தெந்த பொருள்லாம் வந்து ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, குளோரோ ஃப்ளூரோ கார்பன்கள், மீத்தேன். இது எல்லாமே வந்து காற்று மாசுபாட்டுக்கு வழிவகுக்குது. ஸோ அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமிலமலை, புவி வெப்பமயமாதல், சுவாச கோளாறுகள், இது எல்லாமே காற்று மாசுபடுதல்னால நமக்கு நடக்குது. அடுத்தது பாருங்க நீர் மாசுபாடு. நீர் மாசுபாடுக்கு மெயின் என்னென்ன ரீசன் பாத்தீங்கன்னா வேதிப்பொருட்களை கொண்ட கழிவு நீர், அதாவது சாயப்பட்டறைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அது, டிட்டர்ஜென்ட்ஸ், கச்சா எண்ணெய், இதெல்லாம் நீர்ல கலக்கிறதுனால நீர் மாசுபாடு ஏற்படுது. அந்த நீர் மாசுபாடு என்னென்ன விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னா நீரின் தரம் குறைதல், தோல் நோய்கள் போன்றவை இதனால் ஏற்படும் ஒரு சில விளைவுகள். அடுத்தது நில மாசுபாடு. நில மாசுபாட்டுக்கு முக்கியமான காரணங்கள் யூரியா போன்ற உரங்கள். ஸோ இந்த ஒரு சில உரம், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி இதெல்லாம் வந்து நிலத்துல மண்ணில் படுறதுனால நில மாசுபாடு அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த நில மாசுபாடு என்னென்ன விளைவுகளை உண்டாக்கும்னா பயிரிடும் நிலம் கெட்டுப்போதல், புற்றுநோய், சுவாச நோய்கள், இந்த மாதிரியான ஒரு சில விளைவுகள் எல்லாத்தையும் நில மாசுபாடு உருவாக்கும். ஸோ மெயின் இந்த மாசுபடுத்தலை ஏற்படுத்தும் வேதிப்பொருட்கள், இது கூட உங்களுக்கு மெயின் தேவையில்லை. எந்தெந்த மாசுபாட்டு எந்தெந்த தீங்க விளைவிக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க. இந்த பாக்ஸ் வந்து பெருசா இந்த சொல்லடைவுங்கிறது பெருசா இம்பார்ட்டன்ட் இல்ல. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. சொல்லடைவுல ஏதாவது ஒரு சில இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். மற்றபடி எல்லா சொல்லடைவுகளும் பார்க்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ புக் பேக்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி தனியாவே புக் பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க அதையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.